பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்மையால் உண்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உண்வாயை வயது கழுகை போல் பலம் கொண்டு, வயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையிலே உரிமையாய் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், நான் அவர்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இந்த வருடத்திலே ஒவ்வொருவரையும் நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிபது போல் ஆகிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. திரும்ப வயதை வால வயதை போல இளமையாய் மாற்றுகிற தேவன். எப்பொழுது அந்த இளமை நமக்கு வருகிறது? நன்மையினால் ஆண்டவர் நம்ம வாயை திருப்தியாக்கும் பொழுது நம்முடைய வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது, வால வயது போல பலனடைகிறது. இந்த காலை வேளையில பலவீனத்தை குறித்து, வயதாகிவிட்டதே என்பதை குறித்து நாம் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிற ஆண்டவர் கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை மறுபடியும் புதுப்பித்து வால வயதை போல ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உபாகமம் 14 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய், சொந்த ஜனங்களாய் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் பரிசுத்தமான ஜனங்கள். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமான ஜனமாய் மாற்றும்படி மற்ற ஜனங்களை விட்டு நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள், கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். நாம் அவருடைய சொந்த ஜனங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவர் தமக்கு சொந்தமான ஜனமாகிய நம்மை சமாதான தாபரங்களில் குடியிருக்க பண்ணுகிற தேவன். நம்மை சமாதானத்தின் பிரசன்னத்தினால் நிரப்புகிற ஒரு தேவன். நிலையான வாசஸ்தலங்களிலே, அமைதியாய் தங்கும் இடங்களிலே ஆண்டவர் நம்மை குடியமர்த்தி நம்மோடு கூட அவர் துணையாயிருந்து நம்மை வழி நடத்துவார், நம்மை திருப்தியாக்குவார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த காலை வேளையில அவர் அளிக்கிற நன்மையினால் நாம் திருப்தி அடைவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும்.
இங்கே தாவீது எழுதுகிறார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா ஆண்டவர் அளிக்கிற நன்மையினால் திருப்தியாகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே என் வாய் எப்பொழுதும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ள இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து வருகிறார், நம்மை திருப்திப்படுத்துகிறார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே ஆண்டவரை துதிக்க செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் திருப்தி அடையாத சூழ்நிலைகள் ஒருவேளை இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவர்களை சமாதான தாபரங்களில் குடியிருக்க பண்ணி அவர்களை நன்மையினால் திருப்தியாக்குவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய தேவன் அளிக்கிற நன்மையினால் திருப்தியாக நீர் உதவி செய்யும் சுவாமி. அவர்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும்படி செய்வீராக. அவருடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் ஆண்டவரை எப்பொழுதும் போற்றிக் கொண்டே இருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.